உடனே அவனுக்கு ரியாக்ஷன் கிடைச்சிருது. அவையும் சொன்னால் நம்மளை பாதுகாக்குது. அதுக்கு சாட்சி இது என்ன எவ்வளவோ பெருமானுடைய இது நடந்திருக்கு. இருக்கு இந்த பையனுக்கு, இந்த ஐயாவுக்கு. அதுக்குன்னா அவங்க காலம் என்ன அது மாதிரி அது மாதிரி நிறைய நிகழ்வுங்க. நீங்க அதனால சத்தியமாக அருட்பெருஞ்சோதிய உங்களுடைய உணர்வு பூர்வமா வணங்குங்க. வாய் மட்டும் அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் சொன்ன நடக்காது. உணர்வு பூர்வமாக சொல்லணும். அருட்பெருஞ்சோதி அவருடைய பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு அந்த ஒருமையோடும் உண்மையோடும் அன்போடு சொல்லணும். நிச்சயம் உங்களை ஒன்றும் பண்ணாது. இது சத்தியம். சரி, முடிச்சுக்கலாம். உங்களுக்கு சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கு, டிஃபன் ரெடியா இருக்கு. ஜம்முன்னு சாப்பிட்டு இட்லியா ஐயா? இட்லியா பண்ணி இட்லி சாம்பார் சட்னி எல்லாம் இருக்கு. நிம்மதியா சாப்பிட்டுட்டு போய் ஜோதி தரிசனம் பாருங்க. ஜோதி தரிசனம் பார்க்கும் பொழுது எனக்கு அதை கூட இதை கூட என் பையில கொஞ்சம் செப்பு வச்சு கங்கை காய்ச்ச வைன்னு சொல்லாதீங்க. கையை அப்படி தூக்கி கும்பிடுங்க. ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் பொம்பளைங்களும் நல்ல மாறாக்கெல்லாம் முந்தாண்டெல்லாம் இழுத்து சொருவிக்கிட்டு கையை தூக்கி அப்படி கும்பிடுங்க. இது ஆன்ம தரிசனம். உங்களை நீங்களே வணங்கிக் கொள்வதாக அர்த்தம். அருட்பெருஞ்சோதி அந்த ஒளி இதுக்குள்ள பாயும் பொழுது அதை இரண்டையும் சேர்த்து கும்பிடுவதாக அர்த்தம். அப்படி கும்பிட்டுட்டு அருட்பெருஞ்சோதி அபயம், அற்பெருஞ்சோதி அபயம், அற்பெருஞ்சோதி அபயம். நான் உன்னை நம்பி வந்துட்டேன், எனக்கு வேற யாரும் இல்லை, நீயே கதி, அருட்பெருஞ்சோதி அபயம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு கும்பிட்டு போயிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லாம் சத்தியமான நன்மை நடக்கும். இப்போ ஒரு 5 தடவை அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை சொல்லிட்டு ஜோதி கட்டிடுவோமா? சேர்ந்து சொல்லுவோமா? அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை.